வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் குழம்பு எப்படி ருசியாக சமைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் பாவக்காய் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். பொதுவாகவே வெஜிடபிள்ஸ் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுவேன். ஆனால் பாவக்காவை இப்படி கட் பண்ணிவிட்டு கழுவுறதுனால அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் இதில் குறைஞ்சிடும். அடுத்து நம்ம இந்த மாதிரி கழுவி க்ளீனாக எடுத்ததுக்கப்புறமா தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போது இந்த பாவக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பூண்டு, 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் வெல்லம். இந்த புளி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன், ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. புளி என்ன அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம அந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கிறோம். இந்த வெல்லம் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா, புளி, காரம், கசப்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். மசாலா பார்த்திங்கன்னா, ஜீரா பவுடர், சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு ஃபேன் வச்சு இந்த பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கான எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா முதல்ல பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம், சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டையும் நம்ம நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் பாவக்காய் குழம்பு இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் சமைச்சி கொடுத்தீங்கன்னா, பாவக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க கூட பாவக்காய் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நான் 2 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஹைப்ரிட் தக்காளி, பெங்களூர் தக்காளி எடுக்கிறதுனா கொஞ்சம் புளியை அதிகமாக சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். நான் நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறதுனால தக்காளி அந்தளவுக்கு புளி சேர்க்க வேண்டியது இருக்காது, இதுலேயே புளி இருக்கும். ஸோ இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும், நல்லா வதங்கி அது ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்துட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போது நம்ம இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறோம். மசாலாவை அதில் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூளும் அதோடு சேர்த்து புளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வதக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடி பிடிக்கிற மாதிரி தீயிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தண்ணி தெளித்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, தேங்காயும் வெல்லத்தையும் கடைசியாக நம்ம சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தேங்காயும் வெல்லமும் சேர்க்கும்போது கூட தீ சிம்லேயே இருக்கட்டும். நம்ம ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா ரொம்ப அடி பிடிச்சி தீஞ்ச மாதிரி ஆகிடும். நான் இப்போ வரைக்கும் தண்ணி சேர்க்கல, ஆனால் இப்போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த பச்சை ஸ்மெல்லு ஃபுல்லாக போனதுக்கப்புறம்
அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேஸ்ட் இப்படி வரும். இந்த மாதிரி நல்லா மெய்யாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை தாளிப்பு கொடுக்குறோம். ஃபேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். ரொம்ப புகை வர்ற அளவுக்கு சூடாக வேண்டாம். ஏன்னா எண்ணெய் ரொம்ப பாயில் ஆனாலும் அது நம்ம உடம்புக்கு கேடாக இருக்கும். காயவே இல்லைனாலும் கடுகு பொரிஞ்சு வராது. ஓரளவுக்கு காஞ்சதும் கடுகும் சீரகமும் நான் ரெண்டும் மிக்ஸாக போட்டு நான் பொரிக்க போகிறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற இந்த நேரத்தில் அடுத்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை நான் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்து ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கின வெங்காயத்தை போட்டு நான் நல்லா வதக்குறேன். சின்ன வெங்காயம்னா சாம்பார் வெங்காயம் கிடையாது, இது பெரிய வெங்காயம் தான். சின்ன சின்னதாக நான் நறுக்கியிருக்கேன். அதோட சைஸ் சின்னதாக இருக்குது. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச இந்த மசாலாவை அதில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அரைச்சி ஊற்றிட்டு இப்போ வந்து பாவக்காய் வேக வச்ச அந்த தண்ணியை ஊற்றாதீங்க. அது ஊற்றுனீங்கன்னா கசப்பு அதிகமாகிடும். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வேறு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இந்த மசாலா வந்து நமக்கு நல்லா கொதி வரணும். கொதி வர வரலையுமே நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த பாவக்காவை அதில் ஆட் பண்ணுறோம். இந்த பாவக்காவை அதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். பாவக்காவை அதுக்குள்ளே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்து இதை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே உப்பு போட்டு வேக வைக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் இதே இதில் வந்து கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நீங்கள் தீயை வந்து ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. வேகட்டும். இப்போது 4 மினிட்ஸ் ஆகிருக்கு. 4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்கு. இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நமக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு ரைஸ் கூட சப்பாத்தி கூட இன்னும் ராகி பாலோட எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன்னு. இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபைனலாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஃபைனல் டச்சிங் கொடுத்து நம்ம முடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, பாவக்காய் குழம்பு ரெடி. நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி லைக் ஆகலைனாலும் சொல்லுங்கள், லைக் ஆனாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.